துலாம் ராசி அன்பர்களே, இந்த 2025வது வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த 2025வது வருடத்தில் 3 கிரக பயிற்சிகள் நடக்க இருக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் 5ஆம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரணரோக சத்துருஸ்தானத்தில் போய் பயிற்சி ஆகிறார் 29/3/2025 அன்று. அதே போல குரு பகவான் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போ 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் 14/5/2025 அன்று. அதே போல இந்த ராகு கேதுக்களுடைய பயிற்சி நடக்குது. அதன்படி பார்க்கும் பொழுது ராகு பகவான் 6ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும், கேது பகவான் 12ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறது 19/5/2025. ஸோ இந்த கிரக பயிற்சியினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த 2025வது வருடம் ஒரு நட்பலனை, அமோகமான பலனை தர காத்து கொண்டிருக்குன்னு சொல்லலாம். இதுவரைக்கு குரு பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பல தடைகளை உங்களுக்கு கொடுத்திருந்தது. குரு 8ல் போய் மறைஞ்சிட்டார். தனமே இல்லை, பொருளாதாரத்தில் பிரச்சனையா இருந்தது, சுப காரியங்கள் நடக்கல. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த வருடங்கள் உங்களுடைய வீட்டில் சுப காரியங்கள், திருமணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான விசேஷங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புத வருடமாக நிச்சயமாக அமையும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். உங்களுக்கு எதையெல்லாம் தடை கொடுத்து கொண்டு, எதையெல்லாம் போன வருடத்தில் 2024 செயல்படுத்த முடியாமல் தவித்து கொண்டிருந்த விஷயங்கள் அத்தனையும் இந்த 2025 சக்சஸாக மாறக்கூடிய தன்மை, தன்னம்பிக்கை பெருகும். உங்களுடைய மனம், எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு வருடமாக அமையும். தனத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை, கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள் அல்லது அழுத்தங்கள் அல்லது கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த இடைவெளிகள், இது அத்தனையும் விலகி குடும்பத்தில் மன மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக நிச்சயமாக இந்த 2025 அமையுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. தைரிய வீரியங்கள் பெருகும். சகோதர வகையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய தன்மை. நீங்கள் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருந்தீங்கன்னா அந்த துறையின் மூலமாக வளர்ச்சி தரக்கூடிய அமைப்பு, டிராவல் மூலமாக சக்சஸ், அதாவது வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாகன உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய துறையில் இருக்கின்றவர்களுக்கு அனுகூல மேன்மைகள் தரக்கூடிய அமைப்புகள், உங்களுடைய தைரிய வீரியங்கள் பெருகக்கூடிய ஒரு வருடமாக அமையும். வீடு கட்ட முடியலையே, வீடை கட்டணும், வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தவர்கள் இந்த 2024 சக்சஸ் கொடுக்கலன்னா நிச்சயமாக இந்த 2025 சக்சஸ் கொடுக்கக்கூடிய வருடமாக அமையும். 4ஆம் அதிபதியாக சனி பகவான் 6ஆம் இடத்துல தனக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வளர்ச்சி ஸ்தானத்தில் இருக்கின்றனால கடனின் மூலமாக ஒரு வீடு வாங்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக இந்த வருடம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் இதுவரைக்கும் நான் வாடகை வீட்டிலேயே தான் இருந்தேன். ஒரு 10 வருடமாக வாடகை வீட்டில், அந்த வாடகை கட்டின பணத்தை வச்சு கூட ஒரு வீடு வாங்கியிருக்கலாம் அந்த எண்ணத்தில் இருந்தது. ஆனால் அதுக்கான கொடுப்பிலை இல்லாதவர்களுக்கு இந்த வருடங்கள் வீடு வாங்கக்கூடிய யோகம் அல்லது கட்டின வீட்டை வாங்கக்கூடிய யோகம், விவசாய நிலங்களை வாங்கக்கூடிய யோகங்கள், இடத்தை வாங்கி போடக்கூடிய தன்மைகள் அத்தனையும் சுமூகமாக நடக்கக்கூடிய அமைப்பு இந்த வருடம் இருக்கிறது. 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடம் வலுப்பெறப் போகிறது. ஏன்னா இந்த வருடத்தில் குருவின் பார்வை 5ஆம் இடத்தின் மீது பதிகிறது. 2024 குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த 2025 குழந்தை பாக்கியம் பெற்று அந்த குழந்தையின் மூலமாக உங்கள் குடும்பத்தில் குதூகலம், மன மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத ஆண்டாக அமைங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகள் இருந்து வந்த சிக்கல்கள் அத்தனையும் விலகக்கூடிய தன்மை. அதாவது ஒரு 2 வருடங்கள் 3 வருடங்களாகவே பாக பிரச்சனை, சொத்து பிரச்சனை, கோர்ட்டு பிரச்சனை, இந்த மாதிரி அந்த வள்ளிகள் வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள், உறவுகள் மூலமாக பிரச்சனையை அனுபவித்துக் கொண்டிருந்த இந்த துலாம் ராசி என்பவர்கள் அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய தன்மை என்பது
உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் 5ஆம் இடம் என்பது என்ன சொல்றது, ஒரு புகழை தரக்கூடிய, ஒரு நல் ஒழுக்கத்தை தரக்கூடிய, குழந்தைகள் இதுவரைக்கும் தன் பேச்சை கேட்கலை என்று இருக்கின்றவர்கள் இப்போ இந்த குழந்தைகளால் மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய தன்மை, உங்களால் குழந்தைகளுக்கும் குழந்தைகளால் உங்களுக்கும் நல்லதொரு நிகழ்வு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடம். 6ஆம் இடத்தில் சனி வந்து அமரப்போகிறது அல்லவா, அந்த சனி 6ல் உபஜயஸ்தானத்தில் இருப்பது நல்லது. என்ன பண்ணும், கடனை கெடுக்கும். சனி எங்க இருக்காரோ அந்த இடத்தை கெடுப்பார் அல்லவா, முதலில் என்ன, கடனை கெடுக்கும். அப்போ கடன் இல்லாத தன்மையை உருவாக்கும். கடன் 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 என்று கடனிலேயே சிக்கி தவித்து கொண்டிருந்தவர்கள், கடனால் ஒரு பிரச்சனையை அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த துலாம் ராசி என்பவர்கள் அதிலிருந்து வெளியேறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உண்டு. போட்டி பொறாமைகள் இருந்து கொண்டு எதிர்ப்புகளை கொடுத்து கொண்டிருந்தது. கூடவே இருந்து குளிப்பறிக்கிறேன்னு சொல்லுவாங்கல்லவா, நண்பர்களாகவே கூடவே இருந்து உங்களுடைய அத்தனை விஷயங்களையும் தெரிந்து கொண்டு உங்களுக்கு இடைஞ்சல்களை கொடுத்து கொண்டிருந்த அந்த எதிர்ப்பாளர்கள் உங்களை விட்டு விலக காத்து கொண்டிருக்கிறது இந்த வருடம். அதே சமயத்தில் நோய் சார்ந்த விஷயத்தில் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள், ஒரு வருடமாகவே தொல்லைகள், நோய் தொல்லை, உடல் நலம் சரியில்லாமையே இருந்தது, படுத்த படுக்கையாக இருந்தது, எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்து கூட சக்சஸ் ஆகாமல் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பவர்கள் நிச்சயமாக சக்சஸ் ஆகக்கூடிய தன்மை. நோய் இதுதான் என்று கண்டறிந்து அதற்குண்டான சரியான ட்ரீட்மெண்ட், அதுக்கு உண்டான சரியான டாக்டர்கள், அதுக்குண்டான சரியான ஆஸ்பத்திரி ஐடென்டிஃபை பண்ணி சரி செய்யக்கூடிய தன்மைகள் இருக்கு. ஏன்னா 6ஆம் இடத்தில் சனி வந்து அமரப்போகிறார், அந்த இடத்தை கெடுப்பார், நோயை குறைப்பார், நோயை கெடுப்பார். அப்படிங்கிற அமைப்பில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா திருமணமாகாதவர்கள் திருமணமாகக்கூடிய அமைப்பு, குரு 8ல் இருந்தார், குரு பலன் இல்லை, அது இல்லை, இது இல்லை, ஏதாவது குருவே போய் மறைஞ்சிட்டார், 8ல் போய் மறைஞ்சிட்டார், ஒரு நல்ல தன்மை கிடைக்கலை என்று இருக்கின்ற இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த வருடத்தில், அதாவது 5வது மாதத்துக்கு அப்புறம் குரு பலன் உங்களுக்கு இருக்கு. திருமணமான அத்தனை சுப காரியங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போகணுங்கிற எண்ணம் இருந்ததல்லவா, அந்த எண்ணங்கள் நிச்சயமாக ஈடேறும். இந்த மே மாதத்துக்குள்ளேயே இந்த துலாம் ராசி என்பவர்கள் வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள், வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய தன்மைகள், வெளிநாட்டு வாணிபங்களை தொடங்கக்கூடிய அமைப்புகள் அத்தனையும் இந்த மே மாதத்துக்குள்ளே நடக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. குரு பகவான் 9ஆம் இடத்தில் வந்து அமருகிறார் ஆஃப்டர் மேக்கு அப்புறம். அப்போ என்ன நடக்க போகிறது, நல்ல பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்ல, குருமார்கள் துணை உங்களுக்கு கிடைக்க போகிறது, கடவுளினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது. கோயில் திருப்பணிகள், அதாவது கும்பாபிஷேகம் எடுத்து நடத்துவது, அந்த கோயிலுக்காக அறம் சார்ந்த விஷயங்கள், தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் இருக்கிறது. 2024 எனக்கு நல்ல வேலை அமையல, வேலை பல இடத்துல மாறிட்டேன், எனக்கு இடமாற்றம் கிடைக்கல, எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல, ஏதோ ஒரு மாதிரி போய்கொண்டிருந்த இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு 2025 நீங்கள் விரும்பிய மாதிரி இடமாற்றங்கள், பதவி உயர்வு, ப்ரமோஷன், அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு செல்லக்கூடிய அமைப்பிற்கு 2024 அரசு வேலைக்காகவே முயற்சி எடுத்து எத்தனையோ எக்ஸாம் எழுதி தோத்து போய்கின்றிருந்த இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு 2025 பொற்காலமாக அமையும். அரசு துறையில் வேலை கிடைக்கப் போகிறது, அரசாங்கத்தில் உயர் பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் அரசியல்வாதிகளுக்கும் ஒரு நல்லது ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அம்சம் என்பது இந்த வருடம் உங்களுக்கு நல்லதாக இருக்கிறது. கேது லாபஸ்தானத்தில் இருக்கிறது, ரொம்ப நல்ல அமைப்பு. உபஜயஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால எந்தெந்த தடைகளை கொடுத்து கொண்டிருந்ததோ அத்தனை தடைகளையும் நிவர்த்தி செய்து அதில் வெற்றி காணக்கூடிய ஒரு நல்லதொரு காலகட்டமாக இந்த 2025 அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஒரு உங்களுடைய மனம், எண்ணம், செயல், சிந்தனைகள் வலுப்பெறணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்று அம்மனை வழிபட்டாலே உங்களுடைய மனம், எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பு பெறுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது.